ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் நட்சத்திர பரிகாரங்கள் என்ற தலைப்பின் கீழ் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்களை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த உத்திரம் நட்சத்திரம் என்பது சூரிய பகவானின் அருளாற்றல் நிறைந்த நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் மிகுதியாக செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம். சூரியனுக்குரிய நட்சத்திரங்களில் ஒன்றுதான் இந்த உத்திர நட்சத்திரம். அத்தகைய சூரியனின் அருள் ஆற்றல் நிறைந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் எப்போதும் சிறப்பான பலன்களை பெறுவதற்கு ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏதேனும் ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை அன்று தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும் சூரிய பகவானுக்குரிய சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து ஆரஞ்சு நிற வஸ்திரம் சாற்றி வழிபட வேண்டும். இவ்வாறு செய்வதால் தங்கள் வாழ்வில் தற்போது இருக்கின்ற பொருளாதார நிலை மேன்மேலும் பெருகுவதற்கு வெள்ளிக்கிழமைகள் தோறும் லட்சுமி தேவி கோவிலுக்கு சென்று லட்சுமிக்கு துளசி மாலை மற்றும் தாமரை பூ மாலை சமர்ப்பித்து வழிபட வர வேண்டும். இவ்வாறு செய்வதால் செல்வ வளம் அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்ற பிரதோஷ தினத்தன்று, பிரதோஷம் என்பது மாதம் 2 முறை வருவது, அதில் ஞாயிற்றுக்கிழமை வருவதாக இருக்கிற பிரதோஷ தினத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பால் மற்றும் தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டு வர வேண்டும். இந்த பேரை பிரதோஷ விசேஷத்துக்கு வந்து அபிஷேக பொருட்கள் வாங்கி வச்சிருப்பாங்க. அதோட நம்ம பொருளை வாங்கி அங்க கோயில்ல சமர்ப்பித்தால் போதும். அபிஷேக ஆராதனைகள் பார்த்து இறைவனை வழிபட வேண்டும். இவ்வாறு செய்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற துரதிர்ஷ்டங்களை நீக்கும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அதிகம் உண்டாகும். மேலும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறும் காலையில் எழுந்து குளித்து முடித்ததும் சூரிய பகவானை நோக்கி வணங்கி ஓம் சூரிய தேவாய நமக என்ற மந்திரத்தை 10-11 முறை துதித்து உங்கள் அன்றாட செயல்களில் ஈடுபடுவது மிக ஏற்ற பலனை தரும். வயதில் மூத்தவர்களை மதித்து அவர்களின் பாதங்களை தொட்டு ஆசீர்வாதம் பெறுவது சூரிய பகவானின் அருள் கிடைக்க முழுவதும் பயன்படும். அடுத்ததாக உத்திர நட்சத்திரக்காரர்களுக்குரிய தல விருட்சமாக இலந்தை பழமரம் இருக்கிறது. இலந்தை பழமரம். எனவே இலந்தை பழமரம் தலவிருட்சமாக இருக்கும் கோவில்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சென்று இலந்தை மரத்தையும் அங்கிருக்கும் இறைவனையும் வழிபாடு செய்வதால் வாழ்வில் மிக அதிகமான யோகங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக இவை இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். மிகுந்த உழைப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். தங்களுடைய குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர்களாகவும் தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பை தானே செய்பவர்களாகவும் இருப்பார்கள். சிறிது முன்கோபம் கொண்டவர்கள். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். இவர்கள் ஐயப்பன் வழிபாடு செய்து வருவது உடலுக்கு நன்மையை கொடுக்கும். மேலும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாளில் அடிக்கடியோ அல்லது தங்களது பிறந்த நட்சத்திரத்தன்றோ உத்தமங்கலம் திருச்சி மாவட்டம் இடையாற்று மங்கலம் மங்களாம்பிகை சமேத மங்களேஸ்வரர் திருக்கோயில்
சென்று வழிபட்டு வர வேண்டும். ஏனென்றால் இங்கு மாங்கல்ய மகரிஷி என்பவர் அவர் பெயராலேயே மாங்கல்யம் என்ற மங்கள சொல்லை வைத்திருக்கும் ஈஸ்வரர். இவர் உத்திரம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர். இவர்தான் அகத்தியர், வசிஷ்டர், பைரவ மகரிஷி போன்ற மகரிஷிகளின் திருமணத்திற்கே மாங்கல்ய தாரண பூஜையை நிகழ்த்தி வைத்தவர். அதனாலேயே இவருக்கு மாங்கல்ய மகரிஷி என்று பெயர். இவரது தவ வலிமை அனைத்து அவரது உள்ளங்கைகளில் அடங்கியுள்ளது. திருமண பத்திரிகைகளில் மாலைகளை தாங்கி வானில் பறப்பது போன்ற ஒரு அச்சதை தேவதைகள், மாங்கல்ய தேவதைகள் போன்ற இவைகளுக்கெல்லாம் மாங்கல்ய மகரிஷி தான் குரு. இந்த திருமண பத்திரிகையில பார்த்துருக்கீங்க, 2 பக்கம் 2 தேவர்கள் கையில் மாலை ஏந்தி பறப்பது போன்ற ஒரு படம் இருக்கும். இவைகள் அச்சதை தேவதை என்றும் மாங்கல்ய தேவதை என்றும் பெயர். இந்த 2 தேவதைகளுக்கு குருவாக விளங்கக்கூடியவர் இந்த மாங்கல்ய மகரிஷி. திருமணத்திற்கான சுப முகூர்த்த நேரத்தில் அமிர்த நேரம் என்று ஒன்று உண்டு. இந்த நேரத்தை தக்க நேரத்தில் சூட்சமமாக உரைக்க உதவுபவர் இந்த மாங்கல்ய மகரிஷி. இவர் தினமும் அமிர்த நேரம், சித்த யோக நேரங்களில் சூட்சம வடிவில் இந்த தல மாங்கல்யேஸ்வரரை வணங்கி தனது மாங்கல்ய வரம் தரும் தியையை அதிகப்படுத்துவதாக ஐதீகம் உண்டு. எனவே உத்திரம் நட்சத்திரத்திற்கு மாங்கல்ய மங்கள வரம் நிறைந்திருப்பதால் தான் அனைத்து தெய்வ மூர்த்திகளின் திருமண உற்சவங்கள் பங்குனி உத்திரத்தில் நிகழ்கின்றன. முருகப்பெருமானின் திருமணம், முருகன் தெய்வானை திருமணம் பங்குனி உத்திரம். பெரும்பாலான தெய்வங்களின் திருமணங்கள் பங்குனி உத்திர நாளில் நிகழ்கின்றன. இதற்கு பின்புலமே இந்த உத்திர நட்சத்திரம் தான். உத்திர நட்சத்திரத்திலும் இந்த மாங்கல்ய மகரிஷியுடைய தல வரலாறு. இந்த உத்திர நட்சத்திரத்திற்கு என்று ஒரு தலம் உண்டு. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாளில் அடிக்கடியோ அல்லது தங்களது பிறந்த நட்சத்திரத்தன்றோ சென்று வழிபாடு செய்ய வேண்டிய உத்தமமான தலம் இது. இதனால் தங்களது கணவன்மார்கள் பெண்களாக இருந்தால், இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண்களாக இருந்தால் தங்களது கணவன்மார்கள் நீண்ட ஆயுளுடன் சிறப்பாக வாழவும், பாதங்களில் குறை நோய் உள்ளவர்களும், பிள்ளைகளால் விரட்டப்பட்ட முதியவர்கள் மீண்டும் பிள்ளைகளுடன் சேரவும் இங்கு பிரார்த்தனை செய்து பலனடைகின்றனர். திருமணத்திற்குரிய முக்கிய பிரார்த்தனை தலமாக விளங்குகிறது. குடும்ப ஒற்றுமைக்காகவும் உடலில் கால்வலி குணமாகவும் இங்கு பிரார்த்தனை செய்யலாம். மேலும் திருமணத்தில் தடை உள்ளவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்தவுடன் விரைவில் திருமணம் புரிகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பின் இங்கு மாங்கல்ய மகரிஷியிடம் பத்திரிகை வைத்து எங்களது கல்யாணத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுங்கள் என்று வேண்டுகின்றனர். கல்யாணம் நடந்தவுடன் தம்பதி சமிதியராக அங்கு நன்றி கடன் செலுத்துகின்றனர். இத்தல இறைவன் மாங்கல்யேஸ்வரர் கிழக்கு நோக்கியும் அம்மன் மங்களாம்பிகை தெற்கு நோக்கியும் அருள்பாலிக்கின்றனர். கோவில் பிரகாரத்தில் விநாயகர், மாங்கல்ய மகரிஷி, தட்சிணாமூர்த்தி, பிச்சாடனார், அர்த்தநாரீஸ்வரர், வள்ளி தெய்வானையுடன் இணைந்த முருகன், சண்டிகேஸ்வரர், துர்க்கை, நந்தி, நவகிரகம் என்ற அனைத்து வகையான தெய்வங்களும் உண்டு. அது இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரே ஒரு பரிகாரம். உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் செய்வது சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமையாக வருவது போல் செய்வது சிறப்பு. அதிலும் ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷ வழிபாடு மேலும் சிறப்பு. வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டினை செய்யலாம். ஆக நாம் இந்த வகுப்பில் உத்திரம் நட்சத்திரத்திற்கான தேவதை, அதிதேவதை, கிரகம், அதனுடைய அடிப்படை வரலாறு என்பதை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம்.
இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த மற்ற குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் பரிகாரங்களை மேற்கொள்வது செய்யலாம். இருந்தாலும் மிகவும் சீரிய பலன் தருவதற்கு இதே நட்சத்திரத்தில் செய்தாரை சிறப்பு என்று கூறி இத்துடன் இந்த உத்திரம் நட்சத்திரத்திற்கான பலன் முடிவடைகிறது. அடுத்ததாக நாம் காணவிருப்பது ஹஸ்தம் நட்சத்திர வழிபாடு. ஹஸ்தம் நட்சத்திரத்தின் வழிபாட்டினை பரிகாரங்கள் எவ்வாறு செய்வது என்பதை நாம் பார்ப்போம். வாழ்த்துக்கள். நன்றி.